ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எதுக்காக எழுதணும் அப்படின்னா என்ன, யாரெல்லாம் அந்த எக்ஸாம் எழுதணும், எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு இது மேண்டட்ரி, அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதுக்கான ஃபீஸ் என்ன, எப்படி நான் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. ஸோ அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஃபுல் டீடைல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஐஎல்டிஎஸ்னா என்ன? ஐஎல்ஸ் இஸ் நத்திங் பட் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த எக்ஸாம் எதுக்காகங்க எழுதணும், யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதணும்? அதாவது இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு படிக்கிறதுக்காகவோ இல்லை வேலை பார்க்குறதுக்காகவோ நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம போகிறோன்னு வைங்களேன், இந்த எக்ஸாம் வந்து மேண்டட்ரிங்க. அதாவது இட் இஸ் டிசைன் டு டெஸ்ட் த இங்கிலீஷ் நாலேஜ் எபிலிட்டி ஆஃப் நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். நான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னால் என்னங்க? அதாவது இங்கிலீஷை வந்து அஃபிஷியலாக பேசாத ஒரு கண்ட்ரிலேருந்து இங்கிலீஷை அஃபிஷியலாக பேசக்கூடிய கண்ட்ரிஸ் லைக் ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாண்ட், அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு, நியூசிலாண்ட். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிக்கு நான் வந்து மைக்ரேட் ஆகி ஹையர் ஸ்டடீஸ்க்காகவோ இல்லை அங்கே வேலை பார்க்குறதுக்காகவோ நான் போகிறேன் அப்படின்னா இந்த ஐஎல்ஸ்ங்கிறது வந்து ஒரு மேண்டட்ரி எக்ஸாமுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதாமல் போக முடியாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டு ஒர்க் ஆர் ஸ்டடி இன் அப்ராட் ஃப்ரம் இந்தியா, அதுக்காக தான் எழுதுறது வந்து ஐஎல்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம். ஸோ இந்த எக்ஸாமை வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ் ஸ்கில்ஸை வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து அசஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன வகையில் அசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் போக போக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஐஎல்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அகாடமிக், அனதர் ஒன் இஸ் ஜென்ரல். சரிங்களா? ஸோ அகாடமிக்னா என்ன, ஜென்ரல். ஸோ அகாடமிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோடய யூஜியை வந்து நான் இந்தியாவில் பண்ணியிருக்கேன். நான் பிஜியை வந்து ஒரு அப்ராடில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோரிங் யூனிவர்சிட்டியில் நான் படிக்கணும் அப்படின்னா அதுக்காக நான் எழுதக்கூடிய எக்ஸாம் தான் இந்த அகாடமிக் ஐஎல்டி எக்ஸாம் அப்படிங்கிறது. சரிங்களா? இதே ஜென்ரல் அப்படின்னா அங்கே நான் ஒர்க் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்சி பிஆருக்காகவோ நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப், அதாவது டே டு டே லைஃப் அங்கே உள்ள பீப்புளோட நான் வந்து மிங்கிளாகி பேசக்கூடிய அளவுக்கு என்னோடய கம்யூனிகேஷன் லெவலில் வந்து செக் பண்ணக்கூடியதான் என்னது அப்படின்னா இந்த ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறது. சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா அகாடமிக் அப்படிங்கிறது ஹையர் ஸ்டடி பர்பஸ்க்காக எழுதுறதுங்க. ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறது ஒர்க் ஆர் பிஆர் ரெசிடென்சி அதுக்காக எழுதுறதுங்க. சரிங்களா? ஸோ அகாடமிக்கும் ஜென்ரலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத சொல்லிட்டேன். ஸோ எக்ஸாம் பேட்டர்னில் எங்கே டிவியேட் ஆகும் அப்படிங்கிறத போக போக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே என்னது அப்படின்னா இட் இஸ் accessible to all test takers அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கேன், மெடிசன் முடிச்சிருக்கேன், ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன், நீங்கள் என்ன வேணாலும் முடிச்சிருங்க, நான் வந்து ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதணுமா, நீங்கள் என்ன படித்தாலும் கம்பல்சரி நீங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்னா, அதாவது ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த ஐஎல்ஸுங்கிறது மேண்டட்ரிங்க, கம்பல்சரி. சரிங்களா? ஸோ இதான் என்னது அப்படின்னா ஐஎல்ஸ் பற்றினா ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட ஏஜ் க்ரைட்டீரியா. ஸோ எத்தனை வயசுக்கு மேலே இந்த எக்ஸாம் நான் எழுதணும்? 16 வயசு, அதாவது 16+, 16 வயசு ஆன எல்லாருக்குமே இந்த ஐஎல்ஸ் எக்ஸாம்ங்கிறது ஒரு மேண்டட்ரி. இப்போ கனடா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 14 வயசுக்குள்ளவங்களே நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஐஎல்ஸ் எழுதலாம். 14 இயர்ஸ் கிராஸ் பண்ணால் போதும் நீங்கள் ஐஎல்ஸ் எழுதலாம் அப்படின்னு கனடா சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க என்னது அப்படின்னா ஏஜ் க்ரைட்டீரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. 16+ இயர்ஸ் இருக்கணும். அண்ட் நீங்கள் எக்ஸாம் எழுத போகையில் உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இதுக்கு குவாலிஃபிகேஷனுங்கிறது. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதாவது என்னோடய எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்போஷருக்காக நான் வந்து போகிறதுக்காக நான் எழுதக்கூடிய எக்ஸாம் தான் என்னது அப்படின்னா ஐஎல்ஸுங்கிறது. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷனுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் இது வந்து எக்ஸாம் வந்து மேண்டட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேசக்கூடிய, அதாவது ஆஸ்திரேலியா, வேறு என்ன இருக்குது, நியூசிலாண்ட், ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், யூகே, கனடா. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே என்னது அப்படின்னா இந்த ஐஎல்ஸுங்கிறது மேண்டட்ரிங்க. அது இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 150+ கண்ட்ரீஸில் வந்து இந்த எக்ஸாமை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 10,000 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாமை. ஸோ நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ் ஸ்கில்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸாம் இருக்குது. லைக் டோஃபெல், ஜிஆர்இ, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் எல்லா
எல்லா கண்ட்ரிஸுமே என்னது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது, அப்ரூவ் பண்ணுறது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐல்ஸ் எக்ஸாமை தாங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ஸோ ஃபாரின் நான் போகணும், இப்போ ஃபாரினில் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன், இல்லை நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்ட்ரிஸ் என்னென்ன கண்ட்ரிஸ்க்கு இது மேண்டட்ரி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் இந்த ஐல்ஸ் வந்து மேண்டட்ரியா, ஸோ இல்லை எல்லா அப்ராட்கே போகணும் அப்படின்னா இது மேண்டட்ரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் ஆன்சர் சொல்கிறேங்க. இப்போ ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க வந்து நான் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் கண்ட்ரியாக இருக்கலாம், அஃபிஷியலாக இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அங்கே உள்ள யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அங்கே இங்கிலீஷுங்கிறது மேண்டட்ரி. ஸோ அதனால் அங்கே உள்ள கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கும் எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஐல்ஸ் எக்ஸாம்ங்கிறது கம்பல்சரிங்க. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி வந்து எனக்கு என்னென்னா அப்ராட் நீங்கள் இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி போகணும் அப்படின்னாலே இந்த எக்ஸாம் வந்து மேண்டட்ரி. ஸோ அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இதை பற்றின ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என்னென்ன ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு வேணும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்தோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எது மூலமாக நம்ம எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் நான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மோட்லேயே நான் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயே நான் ரிஜிஸ்டர் பண்ணலாங்க. ஸோ நான் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணனா 1 or 2 days ஆகும். இதை நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேராக போனீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு நியரஸ்ட் சென்டர்லாம் பார்த்து டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ ஆன்லைனை விட ஆஃப்லைனுங்கிறது பெஸ்ட். ஸோ இது எப்படி நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஐஎல்ஸை வந்து 2 ஆர்கனைசேஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது அப்படின்னா பிரிட்டிஷ் கவுன்சில், அனதர் ஒன் இஸ் என்ன அப்படின்னா ஐடிபி. ஸோ மொத்தம் 2ங்க. ஸோ வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வைடில் வந்து ஆக்சுவலாக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே யார் பண்ணுறா அப்படின்னா பிரிட்டிஷ் கவுன்சில் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஐடிபி. இவங்க 2 பேர் தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் கிராக் பண்ணணும் அப்படின்னா இவங்க மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு இது அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஐஎல்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணும் அப்படின்னா ஐடிபி மூலமாக மட்டும்தான் பண்ண முடியுங்க. ஏன்னா இப்போ ஒரு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 25th July 2021 இந்த பிரிட்டிஷ் கவுன்சிலோட ரைட்ஸை என்ன பண்ணாங்கன்னா 130 மில்லியன் பவுண்ட்ஸ் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐடிபி ஃபுல்லாக விலைக்கு வாங்கிட்டாங்க. ஸோ இனிமே நீங்கள் ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஐடிபி மூலமாக மட்டும்தான் எழுத முடியும், பிரிட்டிஷ் கவுன்சில் மூலமாக எழுத முடியாது. அவங்களோட கம்ப்ளீட் ரைட்ஸை வந்து ஐடிபி வாங்கிட்டாங்க. ஸோ இது உங்களோட பிரிட்டிஷ் கவுன்சிலோட நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டிருப்பாங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டேட்க்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிலே அவங்களே போட்டிருப்பாங்க. ஸோ July 25th 2021 ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்களுக்கும் பேப்பர் பேஸ்டு அதாவது July 11th 2021 ஸோ அந்த டேட்க்கு முன்னாடி இருந்ததுன்னா பேப்பர் பேஸ்டு. ஸோ இது ரெண்டும் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவுன்சில் தான் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதர் தென் தட் ஐடிபி தான் இனிமேல் நம்ம வந்து ஐஎல்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதணும் அப்படின்னா ஐடிபி மூலமாக மட்டும்தாங்க எழுத முடியும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் ஐடிபிக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்காங்க அப்படின்னா இல்லைங்க, ரெண்டுமே போத் ஆர் சேம் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா இப்போ பிரிட்டிஷ் கவுன்சில் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பிரிட்டிஷ் அந்த ஸ்லாங்கில் இருக்குங்க. ஸோ அதனால் அந்த லிசனிங் ஸ்கில்ஸ்லாம் அவங்க எவாலுவேட் பண்ணுறப்ப என்னென்னா அந்த ஸ்லாங்லாம் நமக்கு கொஞ்சம் புரியும், நல்லா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம். இதே ஐடிபினாலும் ஒன்றும் இல்லை, ரொம்ப டிவியேட் ஆக போகிறதில்ல. இதெல்லாம் ஐடிபிங்கிறது என்னென்னா ஒரு ஆஸ்திரேலியன் கண்ட்ரி. ஸோ அவங்களோட ஸ்லாங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஸ்திரேலியன் லெவலில் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் இதுக்கு முன்னாடி நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா பிரச்சனை கிடையாது, இனிமேல் அதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஐடிபி மூலமாக மட்டும்தான் எழுத முடியும். அதனால நம்ம இதை பற்றி இப்போ நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம இப்படி தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இந்த ஐல்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 4 மாடியூல்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் லிசனிங், அனதர் ஒன் இஸ் ரீடிங், தேர்ட் ஒன் இஸ் ரைட்டிங், ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்பீக்கிங். மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இதில் லிசனிங், ரீடிங், ரைட்டிங் இது 3மே சேம் டேயில் நடக்குங்க. அதுக்கப்புறம் வித்தின் 1 வீக்குக்குள்ளே, அதாவது ப்ரையராகவும் இருக்கலாம் இல்லை ஆஃப்டராகவும் இருக்கலாம். என்னென்னா இந்த ஸ்பீக்கிங் அந்த அசஸ்மெண்ட் வந்து தனியாக வைப்பாங்க. ஸோ இது 3 சேம் டேயில் நடக்கும். இந்த ஸ்பீக்கிங் மட்டும் என்னென்னா செப்பரேட் டேயில் நடக்கும். சரிங்களா? ஸோ
அந்த 3 அந்த சேம் டே நடக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான டேட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நான் இந்த டேட்டில் நான் வந்து எழுதுறேன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் அந்த ஸ்பீக்கிங் வந்து என்னென்னா அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நம்ம அந்த டேட்டை சூஸ் பண்ண முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இதோட இந்த ஸ்டேஜஸ் பற்றி நான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னது அப்படின்னா லிசனிங் ஸ்கில். ஸோ இந்த லிசனிங் ஸ்கில்லுக்கான டைம் பார்த்தோன்னா 40 மினிட்ஸுங்க. அதாவது ஆக்சுவலாக லிசனிங்னா என்னங்க, இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ லிசன் பண்ணுறது அப்படின்னா என்னங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்க, நமக்கு அது புரியுதா அப்படின்னு நம்ம எந்த வகையில் நம்ம வந்து அதை அவங்கள்ட்டேருந்து நம்ம மேட்டரை நம்ம வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி தான் எனக்கு என்னது அப்படின்னா லிசனிங் அப்படிங்கிறது. சரிங்களா, ஸோ இந்த லிசனிங் ஸ்கில்ஸை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்ம ஆக்சுவலாக நம்ம என்னென்னா ஹெட்ஃபோன் மாட்டியிருப்போங்க, நம்ம கையில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆடியோ கிளிப் வந்து எனக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ப்ளே ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஆர்டரில் தான் எனக்கு ஆடியோ கிளிப் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம அந்த ஆடியோ கிளிப்பில் நமக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் லிசன் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின் பேப்பரையும் நான் ரீட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ நான் அதுக்கான ஆன்சர் வரப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பரில் நான் அதை வந்து பென்சிலில் மார்க் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்ங்க. லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ண அந்த ஆன்சர்ஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எதுக்குன்னா ஆன்சர் ஷீட்டுக்கு. ஸோ இதாங்க அந்த 40 மினிட்ஸ்க்கான டைமிங். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் பேப்பரில் நான் எழுதலாமா, அதெல்லாம் எழுதலாங்க. இப்போ மோஸ்ட்லி நம்ம ஊரில் தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம பக்கத்தில் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரில் கை வைக்காதீங்க, ஷஃபில் பண்ணாதீங்க, கிறுக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. கொஸ்டின் பேப்பரில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சரை வந்து ரஃபாக மார்க் பண்ணணும். லாஸ்ட் 10 மினிட்ஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் ஷீட்டில் வந்து நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. சரிங்களா, இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்ங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஆடியோ மட்டும் கேட்டுட்டு அந்த கீழே உள்ள கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ஒழுங்காக பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கஷ்டம். இது நீங்கள் கொஸ்டினை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஆடியோவை லிசன் பண்ணலன்னா அதுவும் கஷ்டம். ஸோ நான் ரெண்டுமே என்ன பண்ணணும்னா அட் அ டைமில் எனக்கு கோயின்ஸில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்மளோட லிசனிங் ஸ்கில்லை தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கஷ்டம்லாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம வந்து தமிழ் நம்மளோட கோர் லாங்குவேஜ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பக்கத்தில் ஒரு வேலையை பார்க்குறோம், நம்ம நிறைய வேலையை நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேம் டைமில் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, நம்ம வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் நம்ம நிறைய வேலை நம்ம பார்க்குறோங்க நம்ம கோர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறப்ப. ஆனால் இதே வந்து இங்கிலீஷ்ங்கிற வர்றப்ப மட்டும் தான் நமக்கு அது கஷ்டமாக தெரியுது. பட் ஆனால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக என்னது அப்படின்னா பர்ஃபெக்டாக நமக்கு வரும். சரிங்களா, ஸோ இதாங்க லிசனிங். ஸோ லிசனிங் பற்றி ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லிசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 40 கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் 4 செக்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா, என்னென்ன செக்ஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், செகண்ட் ஒன் இஸ் குரூப் டிஸ்கஷன், தேர்ட் ஒன் இஸ் லெக்சர் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் என்னது அப்படின்னா மோனோலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 செக்ஷன்ஸ் என்னென்ன செக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்னது அப்படின்னா டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், அதாவது 2 பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கலாம், ஒரு டியூட்டர் ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டில் உள்ளவங்கள்ட்ட ஒரு கிளைண்ட் வந்து கேட்குற மாதிரி அந்த 2 பேருக்கு இடையில கான்வர்சேஷனாக இருக்கலாம். இல்லை ஒரு கேஸ் ஏஜென்சிக்கு வந்து ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, ஸோ அந்த கான்வர்சேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக இருக்கக்கூடிய என்னது அப்படின்னா டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். சரிங்களா, அடுத்து என்னது அப்படின்னா குரூப் டிஸ்கஷன், அதாவது மோர் தென் ஒரு 5 பீப்புள்ஸ் இருப்பாங்க, அந்த 5 பேருக்கு இடையில் என்னது அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் நடக்கும். ஸோ அதை பற்றின ஒரு ஆடியோ கிளிப் எனக்கு அங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கும். அது ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு கொஸ்டின் பேப்பர்ஸில் எனக்கு இருக்கும். அடுத்து தேர்ட் என்ன அப்படின்னா லெக்சர்னா என்ன அப்படின்னா ஒரு டியூட்டருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன், அது வந்து என்னென்னா ஒரு லெக்சரிங் கிளாஸ் மாதிரி இருக்குங்க. அதான் என்னது அப்படின்னா தேர்ட் லெக்சர். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் என்னது அப்படின்னா மோனோலாக்னா என்ன அப்படின்னா சிங்கிள் பர்சன் கான்டெஸ்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் எடுத்து ஒரு பர்சன் பேசுவாங்கங்க. ஸோ இப்போ வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. அதில் ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 4 செக்ஷன்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா இந்த லிசனிங் ஸ்கில்ல எனக்கு இருக்கும். ஸோ இப்போ லிசனிங் பற்றி ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், என்ன டூரேஷன் என்ன, அது எப்படி இருக்கும், அதுக்கான செக்ஷன் என்ன தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீடிங் எபிலிட்டி. ஸோ ரீடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங்கோட டூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்காகவும் 60 மினிட்ஸ் தாங்க, அதாவது 1 hour. இதோட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதோட மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 பேசேஜஸ் கொடுத்துருப்பாங்க, பேசேஜ் 1, பேசேஜ் 2, பேசேஜ் 3. சரிங்களா, 3 பேரா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேராங்கிறது என்னன்னா என்ட்ரி லெவலில் இருக்கும், ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் பேராங்கிறது இன்டர்மீடியேட் லெவலில் இருக்கும். தேர்ட் ஒன் என்னது அப்படின்னா ரொம்ப டஃபஸ்ட் லெவல். சரிங்களா, ரொம்ப கொலாபரேட் ஆகி ரொம்ப தியரட்டிக்கலாக இருக்கும் எனக்கு தேர்ட் ஸ்டேஜுங்கிறது. சரிங்களா, மொத்தம் இந்த மாதிரி 3 பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த 60 மினிட்ஸை 20 + 20 + 20 நம்ம ஸ்லிப் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம இஷ்டம் தான்,
இருந்தாலும் ஏன் அப்படின்னா என்ட்ரி லெவலில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு உள்ள பேசேஜ் வந்து நமக்கு ஈஸியாக தாங்க புரியும். ஸோ நம்ம அதுக்கு வந்து ஈக்குவலாக டைம் நம்ம அலாட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ். ஸோ அந்த டஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் டஃபஸ்ட் லெவல், அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதிக டைமை நம்ம வந்து அலாட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதை பற்றின ஒரு ஓவர்வியூ, அதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம போகணும். சரிங்களா? ஐடியா பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த லெவலுக்கு நம்ம இவ்வளோ டைம் நம்ம அலாட் பண்ணணும் இந்த 60 மினிட்ஸில் அப்படின்னு நமக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரீடிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ரீடிங் எபிலிட்டி, அதாவது இந்த 10th 12th என் 10th 12th இந்த காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ஸ் நம்ம எழுதுவாங்க. அதாவது ஒரு பேரா கொடுப்பாங்க, கீழே ஒரு 5-6 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பேராலேருந்து 5 கொஸ்டின் கீழே கேட்பாங்க. சரிங்களா? அதே தாங்க, சேம் தாங்க. என்னென்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க இந்த ஐஎல்ஸுங்கிறது. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறது தான் கொஞ்சம் டஃபஸ்ட் லெவலில் கேட்பாங்க. இதான் என்னது அப்படின்னா ரீடிங் எபிலிட்டி. ஸோ லிசனிங் பற்றி பார்த்தாச்சு, ரீடிங் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வி மியூட்டோ எதுக்கு போகிறோம் அப்படின்னா ரைட்டிங் எபிலிட்டி, ரைட்டிங் ஸ்கில்லை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரைட்டிங் தான் இங்கே என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஐஎல்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு, அகாடமிக், அனதர் ஒன் இஸ் ஜென்ரல். ஸோ இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் படுத்தக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் என்னது அப்படின்னா இந்த ரைட்டிங் அப்படிங்கிறது. அதாவது கன்ஃபியூஸ்டாக இருக்கா? இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. இந்த ரைட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா டூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 60 மினிட்ஸ் தாங்க. ஆனாலும் இந்த எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அகாடமிக் லெவலில் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு மாதிரியும், ஜென்ரல் கேட்டகரியில் எழுதுகிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் இந்த ரைட்டிங்கை வச்சுருக்காங்க. ஸோ அகாடமிக் லெவலில் எழுதுகிறவங்களுக்கு என்ன அப்படின்னா 2 டாஸ்க்குங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா சம்மரைஸ், செகண்ட் ஒன் என்னது அப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங். சரிங்களா? ஸோ சம்மரைஸ் அப்படின்னா என்ன, அது இந்த நேம்லேயே இருக்குது. அதாவது ஒரு கிராஃப் இல்லைனா டேபிள் இல்லைனா சார்ட் இல்லைனா டயக்ராம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷனில் எனக்கு கொடுத்துருவாங்க, என்னோடய கொஸ்டின் கொடுத்துருவாங்க. நான் என்ன பண்ணணும், அதை சம்மரைஸ் பண்ணி நான் எழுதணும். சரிங்களா? அதுவும் இத்தனை கீவேர்ட்ஸ்குள்ளே நான் எழுதணுங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அதாவது 150 to 190 வேர்ட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லிமிடேஷன்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தாங்க பாசிபிள். நம்ம அங்கே போய் கவுண்ட் பண்ணி எழுதிட்டு இருக்க முடியாது. 150 to 190 வேர்ட்ஸ் தான் இருக்கணும்னு கவுண்ட் பண்ணி நம்ம எழுத முடியாது. நீங்கள் ப்ரையராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும். ஐஎல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ 150 to 190 வேர்ட்ஸ்னால் இத்தனை சென்டென்ஸ் தான் வரும், இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதான் என்னது அப்படின்னா சம்மரைஸ், டாஸ்க் 1. அடுத்து டாஸ்க் 2ன்னு பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங். சரிங்களா? ஸோ எஸ்ஏ ரைட்டிங்கிறது உங்களுக்கே தெரியுங்க, ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்துருவாங்க, அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்ஏ மாதிரி நம்ம எழுதணும். அதான் என்னது அப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங். இதுக்கும் என்னது அப்படின்னா வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 250 to 300 வேர்ட்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான டூரேஷனும் 60 மினிட்ஸ் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்மரைஸ்க்கு 20 மினிட்ஸும் எஸ்ஏ ரேட்டிங்க்கு 40 மினிட்ஸும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சம்மரைஸை விட எஸ்ஏ ரேட்டிங் தான் எனக்கு என்னது அப்படின்னா வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி. எதில் அப்படின்னா இந்த அகாடமிக்கில். ஸோ இது வந்து எப்படிங்க ஜென்ரல்லேருந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் சம்மரைஸ் டாஸ்க் 1 வந்து அகாடமிக்கில் சம்மரைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நாங்கள் ஜென்ரலில் நான் என்ன எழுதணும், என்ன டாஸ்க் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங் எழுது நம்ம ஸ்கூலில் எழுதுகிற லீவ் லெட்டர் மாதிரி இருக்காதுங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் எவ்வளவோ டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் ஒரு ஃப்ளைட்டில் போகிறேன், என்னோட திங்ஸ் காணாமல் போயிடுது, ஸோ நான் எப்படி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அதுக்காக நீங்கள் லெட்டர் எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி லெவலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லெட்டரில் எழுத சொல்லுவாங்க. அதுதான் என்னது அப்படின்னா லெட்டர் ரைட்டிங். சரிங்களா? இதுக்கும் அதே தாங்க, 150 to 190 வேர்ட்ஸ் தான் இருக்கணும், 20 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட் செகண்ட் டாஸ்க் என்னதுன்னா சேம் அஸ் வெல் அஸ் என்னது அப்படின்னா அகாடமிக் மாதிரி தான் எஸ்ஏ ரைட்டிங், 250 to 300 வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும், 40 மினிட்ஸ் டூரேஷன். சரிங்களா? ஸோ இதாங்க என்னது அப்படின்னா ரைட்டிங் எபிலிட்டி. ஸோ ரைட்டிங்கை எப்படி பண்ணுவாங்கங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட் ஒன், ஃபைனல் ஒன், நம்ம மோஸ்ட்லி எல்லோரும் பயப்படக்கூடியது என்னது அப்படின்னா ஸ்பீக்கிங். சரிங்களா? இது 3 செப்பரேட் டேயில் நடக்கும், இது மட்டும் தனியாக ஒரு நாள் நடக்கும். நம்ம இந்த டேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இது ப்ரையராகவும் இருக்கலாம், ஆஃப்டராகவும் இருக்கலாம், நம்ம வி ஹாவ் டு பி ரெடி. சரிங்களா? ஸோ இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் என்னது அப்படின்னா இது மற்ற எல்லாத்த விடையும் டூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. சரிங்களா? வித்தின் 15 மினிட்ஸ். சரிங்களா? 15 நிமிஷம் தான் எது இருக்கும் அப்படின்னா ஸ்பீக்கிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கிங்கில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து எவாலுவேட் பண்ணக்கூடியது. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 செக்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா ஜென்ரல் கொஸ்டின்ஸ். சரிங்களா? அதாவது நம்மளை பற்றி மட்டும்தாங்க கேட்பாங்க. அபவுட் அஸ், உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் நேட்டிவ் என்ன, நீங்கள் எதுக்காக ஐஎல்ஸ் எழுதுறீங்க, எதுக்காக போகிறீங்க, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த
மாதிரியான நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறதா என்னது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறதுங்க ஜென்ரல் கொஸ்டின்ஸ். சரிங்களா? அடுத்த செகண்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா கியூ கார்டு ரவுண்டுங்க. அதாவது பர்டிகுலர் கார்டில் ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாப்பிக்கை பற்றி பேச சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு 1 minute ப்ரிப்ரேஷன் டைம் கொடுப்பாங்க. அடுத்து 3 to 4 minutesல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி பேசணும். ஸோ இதுக்கு அலாட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 5 minutes. சரிங்களா? இதான் கியூ கார்டு. ஒரு பர்டிகுலர் ரவுண்டை பற்றி நீங்கள் பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி இந்த ரவுண்டில் நீங்கள் பேசணும். அடுத்து தேர்ட் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி பேசுகிறீங்கல்ல அது ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? அதான் என்னது அப்படின்னா இந்த தேர்ட் ஸ்டேஜ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 stages பற்றி ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டுங்கிறது அபவுட் அஸ், நம்மளை பற்றி ஜென்ரலாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. செகண்ட் ஒன் இஸ் கியூ கார்டு ரவுண்ட். தேர்ட் ஒன் இஸ் இந்த கியூ கார்டு ரவுண்டில் பேசக்கூடிய அந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அதான் தேர்ட் ரவுண்டில் உள்ளது. சரிங்களா? ஸோ இதாங்க ஸ்பீக்கிங் எபிலிட்டி. ஸோ நான் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டேஜஸ் என்னென்ன இருக்குது, அந்த ஸ்டேஜஸ் வந்து எப்படி என்ன அதோட டெஸ்ட் பேட்டர்ன் என்ன, டூரேஷன் என்ன, இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த ஸ்பீக்கிங் இந்த ஸ்கில்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறப்போ இதில் வந்து ஆக்சுவலாக 2 எவாலுவேட்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது நீங்கள் பேசக்கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைடில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாமே எனக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்களா அது இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அகெயின் எவாலுவேஷன் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க மார்க் போடுவாங்க. ஸோ இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவாலுவேட் பண்ணுவாங்க இந்த ஸ்பீக்கிங்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்பீக்கிங் அனலிஸ்ட் இந்த ஸ்கில்ஸ். சரிங்களா? ஸோ இது என்னது அப்படின்னா இதோட முடிஞ்சதுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் வி மூவ் டு எதுக்கு போகிறோன்னா வி மூவ் டு ஃபீ ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஃபீயை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் அபவுட் ஃபீஸ் அப்படின்னா இதை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேங்க. ஒரு 10 years முன்னாடி நான் அந்த IELTS எக்ஸாம் நான் எழுதணும் அப்படின்னா 5,000 to 6,000 இவ்வளோ தாங்க அமௌண்ட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 years கழிச்சு பார்த்தீங்கன்னா 10,000 வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ கரண்ட்டில் எவ்வளோ அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 14,000 ஸோ 14,000 வி ஹாவ் டு பே. சரிங்களா? இது இன்னமுமே ரைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 காம்படிட்டர்ஸ் இருந்தாங்கங்க. அதாவது யார் அப்படின்னா பிரிட்டிஷ் கவுன்சில் அடுத்து IDP 2 பேர் இருந்தாங்க. அப்போ இருந்தே எனக்கு என்னென்னா இவ்வளோவுக்கு எனக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் வருஷத்தில் எனக்கு இவ்வளோ வேரி ஆகுது அப்படின்னா இப்போதைக்கு ஃபீல்டில் இருக்கிறது ஒரே ஒரு காம்படிட்டர் தான். யார் அப்படின்னா IDP மட்டும்தான் இருக்காங்க. பிரிட்டிஷ் கவுன்சில் இல்லை. அதுவும் 130 million pounds கொடுத்து அவங்கள்ட்டேருந்து ரைட்ஸை வாங்கியிருக்காங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு தானே ஃபீஸை ரைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நம்ம பார்க்கலாம். ஸோ இனி போக பார்க்கலாம். ஸோ நீங்கள் IELTS எழுதணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் கிராக் பண்ணிக்கோங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா IDP வந்து அமௌண்ட்டை வந்து ரைஸ் பண்ணிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இட்ஸ் த ரைட் டைம். சரிங்களா? இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அழகாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த IELTS எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க 2 yearsங்க. சரிங்களா? ஸோ இப்போ தான் அந்த எக்ஸாம் நடக்குமா அப்போ தான் எக்ஸாம் நடக்குமான்லாம் கிடையாது. சரிங்களா? இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் நான் அடுத்த மாதம் எழுதணும். வருஷம் ஃபுல்லாக நடந்துகிட்டே தாங்க இருக்கும் இந்த எக்ஸாம். நீங்கள் அடுத்த மாதம் எழுதணுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்கில்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கான அந்த டேட்டை வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கிங் மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரையர் ஆர் ஆஃப்டர் வந்து ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீஸ்லேயே இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இருக்குங்க. ஸோ நான் வந்து எக்ஸாமுக்கு நான் பே பண்ணிட்டேங்க. ஆனால் என்னால் வந்து அந்த எக்ஸாமை எழுத முடியல, நான் அதை கேன்சல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை 5 weeksக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும். 5 வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் நோட்டிஃபை பண்ணலை, 5 வாரத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கழித்து நீங்கள் வந்து சொன்னாலும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் கிடையாது. ஸோ அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை நான் வந்து அதை ரீஸ்கெடியூல் பண்ணணும், அதாவது நான் இன்னொரு டேட்டில் நான் அந்த எக்ஸாமை எழுதணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வி ஹாவ் டு பே எக்ஸ்ட்ரா 3,000 rupees. அடுத்த ஒரு 3 monthsக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா 3,000 நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ நான் இவ்வளோ கட்டி நான் ஃபீஸ் கட்டுறேனேங்க, ஒரு டைமில் நான் ஃபெயில் ஆகிட்டா திருப்பி எழுதலாங்க. மல்டிபிள் டைம்ஸ் அலவுடுங்க. இவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களேங்க, கண்டிப்பாக எழுத விடுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஃபீஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோங்க. ஸோ ரிசல்ட்ஸ். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா, அதாவது என்னென்னா எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் என்ன, எலிஜிபிலிட்டி ஸ்கோர் என்னன்னு நம்ம கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 roundsல வரக்கூடிய இந்த மார்க்ஸ், அதோட குமுலேட்டிவ் மார்க்ஸ், ஆவரேஜ் ஒவ்வொரு ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் மார்க்கை எடுத்து ஒரு குமுலேட்டிவ் மார்க்ஸாக என்ன பண்ணுவாங்க ரவுண்ட் பண்ணி அதை பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. BAND பேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கங்க நம்மளோட அந்த ரேங்க். சரிங்களா? ஸோ இந்த பேண்டோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 9ங்க. ஸோ
9ல் இருந்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பேண்ட், அதாவது வெல் எக்ஸ்பர்ட் இன் கம்யூனிகேஷன், வெல் எக்ஸ்பர்ட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு அர்த்தம். 9ல் இருந்தீங்கன்னா இதே 8 அப்படின்னா வெரி குட் அப்படின்னு அர்த்தம், 7 அப்படின்னா குட், 6 அப்படின்னா காம்படிட்டன்ட், 5னா ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கடுத்து வரது எல்லாமே லோ, வெரி லோ, கிரிட்டிக்கலி லோ, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதாங்க அதோட ரிசல்ட்ஸோட அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன ரேஞ்சில் தாங்க இருக்கும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா 7ல் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள். எல்லா கண்ட்ரீஸுமே 7+ தாங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஐஎல்ஸை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.